மனுஷன்னு நினைச்சு நம்பிட்டோம். பிசினஸ்லாம் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க எங்களோட பார்ட்னர், நீங்க கொடுக்கறத நாங்க வர லாபத்துல 5% வரைக்கும் ரெவன்யூ கிடைக்கும். அந்த ரெவன்யூல நாங்க ஒரு லாபம் எடுத்து. இந்த ஒரு விஷயம் தாங்க புரியவே மாட்டேங்குது. எம்எல்எம், ஹீமுகோலி, ஃபேக் கம்பெனிஸ் எல்லாத்தையும் பணத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன் கிரிக்கெட் பெட்டிங் ஆப்ஸ்ல கூட 23 கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்னு சொன்னா மட்டும் அதை கேம்பிளிங் சொல்லிட்டு போயிருவாங்க. இந்தியால வெறும் 5% மக்கள் தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 95% மக்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் மோர் தென் 12%. இது சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுற கோல்டை விட அதிகம். 1995 இந்தியாவோட பெஞ்ச் மார்க் நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்றாங்க. அது இப்ப வரைக்குமே 3 வருஷத்துக்கு மேல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததே கிடையாது. இன்னொரு படி மேல போய் நீங்க எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா அதுல 1.5 வருஷத்துக்கு மேல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. இன் கம்பேரிசன் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கோல்டு இருக்குல்ல, அந்த கோல்டு கூட 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல ரிட்டர்ன்ஸே கொடுக்காம கூட இருந்திருக்கு. அதுக்காக நம்ம மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பேர்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இன்டர்நெட் ட்ரேடிங் அப்படின்னு பணத்தை போட்டு மொத்தமா இழந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு பணத்தை இழந்துச்சு அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் அப்படிங்கிறது வேற, இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வேற. இல்ல அப்படின்னா இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கர ரிஸ்க் இருந்துகிட்டு இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு HDFC பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அது ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க நம்பி போட்டு வைப்பீங்க. கண்டிப்பா போட்டு வைப்பீங்களா? உங்க ஊர்ல இருக்க ஒரு HDFC பேங்க் கிட்ட ஒரு பிரான்ச்சோட பில்டிங் மேல வச்சிருக்க நம்பிக்கை இங்கே HDFC அப்படிங்கிற மொத்த கம்பெனி மேல வைக்க மாட்டீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கத்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் நான் உங்களை வந்து பாக்குறேன்.